உங்க குழந்தைக்கு ஃபோன் நிறைய கொடுக்காதீங்க, டிவி நிறைய பார்க்கக்கூடாது, ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுங்க, இப்படி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்க வயசுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஃபோன் டிவிலாம் பார்க்கலாம், முக்கியமாக அவங்க ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் கைட்லைன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் 2 இயர்ஸு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீனே எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. அக்கேஷனலாக யாராவது ரிலேட்டிவ்ஸோட வீடியோ கால் பேசுறது வேணா ஓகே, பட் ஸ்க்ரீன் டைம் கண்டிப்பாக கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சாப்பிட்ற டைம் ஆகட்டும், அவங்க ரொம்ப அழுறாங்க, இரிட்டபிளா இருக்காங்க, காம் பண்றதுக்காக இப்ப நான் ஃபோன் கொடுக்குறேன் அப்படின்னு கண்டிப்பா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலாக அவங்கள்ட்ட நிறைய பேசுங்க, இன்ட்ராக்டிவா விளையாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. 3 வயசு கீழே இருக்க குழந்தைங்க நிறைய ஸ்கிரீன் டைம்க்கு எக்ஸ்போஸ் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டிசம் மாதிரியான சிம்டம்ஸ் டெவலப் ஆகுது. இதை வர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வர்ச்சுவல் ஆட்டிசம் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வர்ச்சுவல் ஆட்டிசம்னு கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோ பதிவில் அதை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 to 5 இயர்ஸ் ஏஜ் குரூப்ல இருக்க குழந்தைங்களுக்கு less than 1 hour தான் ஸ்கிரீன் டைம் இருக்கணும். அதுவும் ஒரு செஷன் 20 to 30 மினிட்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. இவங்களுடைய கண்டென்ட்டை நம்ம கண்டிப்பாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். எஜுகேட்டிவாக இருக்கணும், ஏஜ் அப்ராப்ரியேட்டாக இருக்கணும், முக்கியமாக நான் வயலண்ட்டாக இருக்கணும். 5 to 10 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 hours தான் ஸ்க்ரீன் டைம் இருக்கணும். இவங்களுடைய கண்டென்ட்டையும் நம்ம மானிட்டர் பண்ணணும். முக்கியமாக இவங்க சாப்பிடும் போதும் பெட் டைமுக்கு 1 hour பிஃபோரும் இவங்களுக்கு ஃபோன் கொடுக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இவங்கள அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் எங்கேஜ் பண்ண பார்த்துக்கணும். 10 to 18 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு எதையுமே ஸ்பெசிஃபை பண்ணல. மற்ற ஆக்டிவிட்டீஸோட ஸ்க்ரீன் டைமும் இருக்கலாம், பட் எதையும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 hour ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், அடிக்குவேட்டாக அவங்க தூங்கணும், அவங்களோட ஸ்கூல் ஒர்க், ஃபேமிலி டைம், ஹாபி, மீல் டைம், இந்த மாதிரி எந்த ஒர்க்கையும் இந்த ஸ்க்ரீன் டைம் டிஸ்டர்ப் ஆகாம இருந்தால் அது ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் அவங்க மென்டல் ஹெல்த்தோ ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸோ ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஸ்க்ரீன் டைமை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பேரண்ட்ஸ் ஆகிய நாம கண்டிப்பா நம்மளுடைய ஸ்க்ரீன் டைமையும் குறைக்கணும். ஏன்னா குழந்தைங்களை மட்டும் நீங்க பார்க்காதீங்கன்னு சொல்றதுல எந்த விதமான யூஸும் இல்லை. இன்சிடென்டலாவோ ஆக்சிடென்டலாவோ அவங்கள சுத்தி ஸ்க்ரீன் டைம் இல்லாம நாம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பெரிய கடமை. உங்க வீட்லயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்லயோ இருக்கிற குழந்தைங்க நிறைய நேரம் ஃபோன் டிவிலாம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இவ்வளோ நேரம் தான் ஃபோன் பார்க்கணுன்றதை கண்டிப்பா சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் பல